பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் திரு குமரராசன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சந்தோஷ், வணக்கம் சார், பீகார்ல சட்டமன்ற தேர்தல் விறுவிறுப்பா போயிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. இன்னைக்கு முதல் கட்ட தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் முடிவடைகிறது அப்படிங்கிற செய்தியை பார்க்கும்போது பிஜேபி சைட்ல தொகுதி பங்கீடுகள் எல்லாமே முடிச்சுட்டாங்க. பிஜேபியும் ஜேடியும் ஈக்குவலான சீட்டை ஷேர் பண்ணிக்க போறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். ஆனா அதே சமயம் இந்தியா கூட்டணியில இன்னும் இழுபறி நீடிக்குது அப்படின்னு சொல்லி செய்திகளை பார்க்க முடியுது. நேற்று வரைக்குமே காங்கிரஸ் தரப்புல இருந்து ஒரு 48 வேட்பாளர்களை பெயர்களை அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு செய்திகள்ல சொல்றாங்க. ஆனா தொகுதி பங்கீடு இன்னும் முழுமையடையல. இன்னும் மீட்டிங்ஸ் போயிட்டே இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. என்ன சார் உள்ள போயிட்டு இருக்குது பாக்குறீங்க? அதான் தொகுதி பங்கீடு இன்னும் கொஞ்சம் எழுபறியா தான் இருக்கிறதுங்க, உண்மைதான். அநேகமா நேற்று இரவே கிட்டத்தட்ட அதை தொகுதி பங்கீடை முடிச்சிட்டாங்க. நான் பீகாரினுடைய தேர்தலை பார்க்கின்ற போது பீகார் கிட்டத்தட்ட, அதாவது பொருளாதார ரீதியாக பீகார் இந்தியாவிலேயே மிக குறைந்த பெர் கேபிட்டா இன்கம் உள்ள ஒரு மாநிலம். ஆனால் அது சமூகம் மற்றும் அரசியல் சார்ந்து நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட நம்முடைய தமிழ்நாடுக்கு ஒப்பாகத்தான் அந்த பீகார் மாநிலம் இருக்கிறது. அதாவது குறிப்பா சமூக நீதி சார்ந்த செய்திகளில் பீகார்ல ஜெயபிரகாஷ் நாராயண், ராம் மனோகர் லோகியா, அப்புறம் கர்பூரி தாக்கூர், இந்த மாதிரி ஒரு தொடர்ச்சியாக ஓரளவுக்கு சமூக நீதியை பேசக்கூடிய ஒரு மாநிலமாக இருந்தது. அதனால அவர்கள்ட்ட பொருளாதார வளர்ச்சி அதிகம் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு மாநிலம். அது மட்டுமல்ல, எண்ணிக்கை அடிப்படையில் பார்த்தா கூட நம்முடைய தமிழ்நாடு 234, கிட்டத்தட்ட அதே தொகுதிகளே அங்கேயும் இருக்கிற மாதிரி 243 தொகுதிகள் அங்க பீகார்ல இருக்குது. கிட்டத்தட்ட சைஸ் ஒன்று தான். ஆனால் இந்த பீகார்ல இந்த தேர்தலுடைய முதன்மைத்துவம் என்ன அப்படின்னா, கடந்த தேர்தல் 2020 நடைபெற்றது. 2020 ஒரு அமைச்சரவை, அப்புறம் 2022 ஒரு அமைச்சரவை, அப்புறம் 2024 ஒரு அமைச்சரவை. ஆக 3 முறை அமைச்சரவை மாற்றப்பட்டிருக்கிறது. ஆனால் முதல்வர் நிதிஷ்குமாராகவே இருந்தார். அதுதான் நீங்க ஒரு வேடிக்கையான செய்தி. நிதிஷ்குமார் பிஜேபிக்கு ஆதரவாக நின்று 2020 அவரு கிட்டத்தட்ட ஒரு 48 சீட் தான் வச்சிருந்தாரு. இருந்தாலும் பிஜேபி எப்படி பிற மாநிலங்கள்ல ஒவ்வொருத்தரையும் அப்படியே அனைத்து கவிழ்க்கிறதோ அந்த ஃபார்முலாவை பின்பற்றி இவருக்கும், நீங்க மகாராஷ்டிராவில் எப்படி சிந்தேவை 39 எம்எல்ஏக்கள் வைத்திருந்த சிந்தே முதல்வராகவும் 105 எம்எல்ஏக்கள் வைத்திருந்த பட்னாவிஸ் துணை முதல்வராக இருந்த மாதிரி இங்கேயும் அதே மாதிரி 48 சீட் வச்சிருந்த நிதிஷ்குமார் முதல்வராக அறிவித்து அவரை திருப்திப்படுத்தியது. அதனால் அது இந்த ஆடு ஏதாவது ஒரு ஆட்டை வெட்ட போறதுக்கு முன்னாடி குளிப்பாட்டி வைக்கிறது மாதிரி தான் அது, அப்படிதான் நம்ம சொல்லணும். அதுதான் கிட்டத்தட்ட எல்லா மாநிலங்களிலுமே அதுதான் நடந்துகிட்டு இருக்குது. அப்படி பார்க்கின்ற போது நீங்க ஓட் ஷேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீகார்ல நம்பர் 1 இருக்கிறது தேஜஸ்வியினுடைய அந்த ஆர்ஜேடி, ராஷ்டிரிய ஜனதா தள் அப்படிங்கிற கட்சி தான். அதாவது கடந்த வாக்குகள் எண்ணிக்கையை பார்க்கின்ற பொழுது அதுதான் முதன்மையா இருக்குது. கிட்டத்தட்ட 30 விழுக்காடு ஓட் ஷேர் தொடர்ந்து கிட்டத்தட்ட 2000 இருந்தே கொஞ்சம் கூட அந்த வாக்கு மேலே கீழே போகாம ஒரே அடியா மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு கட்சின்னா அது இதுதான். ஆனால் நீங்க இந்த பக்கம் பார்க்கின்ற பொழுது நிதிஷ்குமாரையும் பிஜேபியும் பார்க்கும்போது நிதிஷ்குமார் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சரிஞ்சுக்கிட்டு வராரு. பிஜேபி கொஞ்சம் கொஞ்சமா மேல போயிட்டு இருக்கு. அதே மாதிரி காங்கிரஸ் பிஜேபின்னு பார்க்கின்ற பொழுது ஒரு காலத்துல காங்கிரஸ் பீகார் பிரிக்கப்படாத பீகார், அதாவது சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், இந்த மாநிலங்கள்லாம் பிரிக்கப்படாமல் இருக்கும்போது பீகாரினுடைய மொத்த, அதாவது சட்டமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை 324. அவ்வளவு பெரிய சட்டமன்றமா அதுல 239 சீட்டு வாங்கினாங்க. அதாவது 1952 காங்கிரஸ். அதே மாதிரி 72 167 சீட்டு வாங்கினாங்க. அதாவது கூட்டணி அமைச்சரவையா இருந்தது. அப்புறம் 323 இடங்கள்ல போட்டுப்பட்டு அதுக்கு பிறகு 90க்கு பிறகு காங்கிரசினுடைய இறக்கம் 90ல வெறும் 71 சீட்டு, அப்புறம் 2000 வெறும் 23 சீட்டு, 2015 ஒரு 27, 2000 ஆண்டு, அதாவது 2020
17க்கு வந்துட்டாங்க. 19 சீட்டு ஜெயிச்சாங்க. அதுல கூட 2 பேர் வெளியே போனாங்க, திரும்ப உள்ள வந்தாங்க. இந்த மாதிரி காங்கிரசினுடைய இறங்குமுகம், அதாவது காங்கிரசினுடைய வாக்குகளையும் நிதிஷ்குமாரனுடைய வாக்குகளையும் பிஜேபி அறுவடை செய்கிறது அப்படிங்கிறது மட்டும் நாம இதுல நம்ம தெளிவா தெரிஞ்சுக்க முடியும். அதனால இந்த தேர்தலை பொறுத்தவரையில் பிஜேபி 101 கிட்டத்தட்ட உயரத்துல இருந்த நிதிஷ்குமாரை கீழே கொண்டு வந்து போட்டி போடும்போது சமமாக போட்டி போட்டு, எப்படி மகாராஷ்டிராவில் எப்படி பண்ணாங்களோ அதே மாதிரி தான் அங்கேயும் பண்றாங்க. போட்டி போட்டு, அதாவது நிதிஷ்குமாரை முழுமையா, ஏற்கனவே அவர் இறங்கு முகத்தில் இருக்கிறாரு, நிதிஷ்குமாரை முழுமையா தோற்கடிச்சிட்டு பிஜேபி ஒரு தனி மெஜாரிட்டியா வந்ததுன்னா, அவரோட பிஜேபியோட இணைந்திருக்கிற ராம்விலாஸ் பாஸ்வான்ங்கிற அந்த கட்சி இருக்குது இல்லையா, அதாவது எல்ஜேபிங்கிற கட்சி, அந்த கட்சிக்கு ஒரு பெரும்பாலான இடத்தை அந்த அணி கொடுத்து, அதே மாதிரி மஞ்சிங்கிற இன்னொரு பார்ட்டி இருக்குல்ல, HIM அப்படிங்கிற பார்ட்டி, அந்த பார்ட்டியில இருக்கிற மஞ்சி அவருக்கும் கொஞ்சம் அதிகமான இடத்தை எல்லாம் கொடுத்து, கிட்டத்தட்ட நிதிஷ்குமார் அவரு 50 விழுக்காடு வெற்றி பெற்றால் கூட அவருடைய இடம் 50லிருந்து 51 சீட்டு தான் இருக்கும். ஆனால் பிஜேபி அதே 50 விழுக்காடு வெற்றி பெற்றால் பிஜேபிக்கு ஆதரவாகத்தான் இந்த ராம்விலாஸ் பாஸ்வானுடைய மகன் சிராக் பாஸ்வான் அவர்களும், எல்ஜேபி பார்ட்டியும், HIM பார்ட்டி, அப்புறம் RLMங்கிற இன்னொரு கட்சி, எல்லா கட்சிகளுமே பிஜேபியோட இருந்து அமைச்சரவை அமைப்பதற்கு தான் வாய்ப்பு இருக்குது. இதுதான் நிதிஷ்குமாரோட சப்போர்ட் இல்லாமையும் ஆட்சி அமைக்கலாம். இன்னொன்னு பிஜேபியோட கேண்டிடேட் தான் இருக்க முடியும். பிஜேபி அதிகமான இடங்களை பெற்றால், ஓரளவுக்கு அதிகமான இடங்களை பெற்றால் நிதிஷ்குமாரனுடைய ஆதரவு இல்லாமல் ஆட்சி அமைக்கலாம். ஏன்னா நிதிஷ்குமார் எப்போ எங்க தாவார்னு தெரியாது. ஏன்னா நிதிஷ்குமார் முதல்ல பிஜேபியோட இருந்தாரு, அப்புறம் இவங்களோட வந்தாரு, அவர் திரும்ப பிஜேபியோட போனாரு, இந்தியா பிளாக் தொடங்கினாரு, பிறகு இந்தியா பிளாக்ல இருந்து வெளியே போனாரு. அவருடைய கடந்த ஒரு 10 ஆண்டு கால அந்த அரசியல்ங்கிறது ரொம்ப மோசமான ஒரு செய்தியை தான் இந்தியாவுக்கு தந்திருக்குது. ஆக இந்த முறை அவருக்கு வயதும் ஆகிப்போச்சு, கிட்டத்தட்ட 80 வயதை தொடக்கூடிய அளவுல வந்துட்டாரு. அது மட்டுமல்ல, அந்த நிதிஷ்குமார் ஆட்சியின் மீது பொதுமக்களுக்கு மிகுந்த அதாவது ஆன்டி இன்கம்பன்சின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு வெறுப்புணர்வு கிட்டத்தட்ட ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இது எல்லாமே பிஜேபிக்கு நன்றாகவே தெரியும். எனவே நிதிஷ்குமார் ஓட்டையும் நாம் சேர்ந்து வாங்கிடணும் அப்படிங்கிற அந்த தந்திரத்தை தான் பிஜேபி கையாளுது. ஆனால் இதற்கு நேர் எதிராக இப்போ ஒரு பக்கம் நிதிஷ்குமார், அப்புறம் மோடியினுடைய பிம்பம், இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா தேஜஸ்வி, அதாவது ஆர்ஜேனுடைய நல்ல இளைஞர், 40 வயதுக்கு உட்பட்டவர். அவர் வேகமா இந்த இளைஞர்களுக்கெல்லாம் ரொம்ப மிகுந்த ஆதரவை தரக்கூடியவர்கள். அப்புறம் அவர் கொஞ்ச நாள் அதாவது துணை முதலமைச்சராக இருக்கும்போது அவர் செஞ்ச வேலைகள் இதெல்லாம் இளைஞர்கள் மத்தியில் ஒரு பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறதுங்க தான் உண்மை. இதை தாண்டி இந்த அணி இருக்குது இல்லையா, அதாவது மகா கட்பந்தன் சொல்லக்கூடிய RJD காங்கிரஸ் அணி இருக்கிறது. அந்த அணிக்கு ராஜீவ் காந்தியினுடைய அந்த பாரத் ஜோடோ யாத்ரா மிகுந்த ஒரு ஆதரவை பீகார்ல திரட்டி தந்திருக்குங்க உண்மை. அதை நாம மறுக்க முடியாது. அந்த அளவுக்கு இல்ல, பாரத் ஜோடோ முதல்ல நடந்தது, அப்பவே அந்த இது ஆரம்பிச்சிட்டது. அதற்கு பிறகு ஓட் சோரி. இந்த இரண்டுமே ராகுல் காந்திக்கு மிகுந்த ஒரு பெருத்த ஆதரவை தந்திருக்கிறது. எனவேதான் கடந்த தேர்தலில் 2020 70 இடங்களை போட்டியிட்டு வெறும் 19 இடங்களை பெற முடிந்த காங்கிரஸ் இந்த முறை மிகுந்த நம்பிக்கையாக இருந்து, அதனாலதான் அவங்க குறைந்தபட்சம் கடந்த முறை நாங்கள் போட்டியிட்ட அந்த 70 இடங்களாவது நாம் பெற்றாக வேண்டும், அதை விட அதிகமா கேட்டாங்கன்னு சொல்ல போச்சுன்னா. ஆனால் அவர்களுடைய ஸ்ட்ரைக் ரேட்னு சொல்லக்கூடிய அந்த கடந்த முறை தேர்தலில் 70 போட்டியிட்டு வெறும் 19 இடங்களை பெற்றிருக்கிறீர்கள். 25 விழுக்காடு, 26 27 விழுக்காடு தான் அவங்களுடைய ஸ்ட்ரைக் ரேட்டு. ஆனால் அதே இது இந்த பக்கம் பார்க்கும்போது இவங்க ஒரு 50க்கு மேல இடங்களை இப்ப கைப்பற்றியிருக்கிறார்கள். RJDயினுடைய தேஜஸ்வி யாதவ் தலைமையிலான. ஆக இவங்க 2 பேருமே இப்போது வலுவாக இருக்கிறார்கள். அதாவது
தேஜஸ்வி யாதவ் வந்து இளைஞர்கள் மத்தியிலும் குறிப்பாக ஓபிசியில் யாதவ் அப்படிங்கிற அந்த ஓபிசியில் பீகாரை பொறுத்தவரையில் ஓபிசியில் பெரும்பான்மை வந்து யாதவர்கள் தான். அவர் நிதிஷ்குமார் ஓபிசி இருந்தால் கூட அவர் குர்பின்னு சொல்லக்கூடிய அந்த சமூகத்தை சேர்ந்தவர். எனவே இப்போது கிட்டத்தட்ட நம்முடைய தமிழ்நாடு எப்படி ஒரு சமூக நீதி சார்ந்து எல்லா சாதியினருக்கும் அந்த உரிய இடம் கிடைக்க வேண்டும் நம்ம போராடிக்கிட்டு இருக்கிறது வந்து கிட்டத்தட்ட இப்போ இந்தியா முழுமைக்கே வருது. நேற்று நடந்த குஜராத்தில் நடந்த அந்த சிக்கல் இருக்கு இல்லையா, அதுக்கு 2 காரணம் உண்டு. ஒரு காரணம், அந்த முதலமைச்சருடைய போக்கு பிடிக்காமல் பிஜேபிக்கு உள்ளவே இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு 10 அமைச்சர்கள் அவரை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று போர்க்கொடி உயர்த்துவதற்கான திட்டங்களை தீட்டியிருந்தார்கள். இதை அறிந்து கொண்ட பிஜேபி உடனடியாக ஏற்கனவே அங்கு வந்து இருக்கிற குமுறல் என்னென்றால், ஒரு சில பகுதிகளில், அதாவது சௌராஷ்டிரா போன்ற பகுதிகளில் வந்து அவங்களுக்கு போதிய இடங்கள் கிடையாது. போதிய இடங்கள், அதாவது மினிஸ்ட்ரியில் வந்து போதிய இடங்கள் இல்லாமல் இருந்ததுனால அங்கிருந்து கொஞ்சம் கலகக்குரல் வந்திருக்குது. அதே மாதிரி ஓபிசியில் வந்து ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டி மட்டுமே இடம்பெறக்கூடிய ஒரு நிலைமை இருந்தது. பிராமணர்களுடைய ஆதிக்கம், பார்ப்பனர்களுடைய ஆதிக்கம், இப்படி பல விஷயங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு காலத்தில் மண்டல் கமிஷன் 1981 வெளிவந்த போது முதலில் மண்டல் கமிஷனை எதிர்த்து பெரும் போராட்டத்தை நடத்தியது குஜராத். அதாவது ஓபிசியில கொஞ்சம் உயரத்தில் இருக்கணும்னு சொல்லக்கூடிய, அதாவது ரிசர்வேஷன் அந்த நேரத்தில் இல்லாமல் இருந்த போது இருந்த அதே கம்யூனிட்டி, பட்டிடா கம்யூனிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்க வந்து அடிப்படையில் சூத்திரர்கள் தான் இருந்தாலும் கூட அவர்களுடைய அரசியல் மற்றும் பொருளாதார நிலையில வந்து அவர்கள் ரொம்ப வலுவான சக்தியாக ஒரு மாறிட்டாங்க. இப்போ இருக்கிற அதாவது முதலமைச்சர் கூட அந்த பட்டிடா கம்யூனிட்டியை சேர்ந்தவர் தான். ஆனால் ஓபிசி வந்து இந்திய அளவில் எப்படி அந்த மாநிலம் வந்து இடஒதுக்கீட்டை எதிர்த்ததோ அதே மாநிலம் இப்போது எல்லா சாதிக்கும் இடம் வேணும் என்கிற நிலைமைக்கு திரும்பி இருக்கிறது என்றால், அதுதான் நாம சொன்னது, தமிழ்நாடு சொன்னது வந்து சுயமரியாதைக்கு செஞ்ச பிரச்சாரம் இருக்குதே, அது சாதாரணம் அல்ல. அது கிட்டத்தட்ட இன்னைக்கு இந்தியா முழுக்கும், பீகார்லயும் அதே நிலைமை தான் இன்றைக்கு, அதே தான் குஜராத்லயும் அதே நிலைமை தான். அந்த 10 அமைச்சர், இப்போ வந்து 16 அமைச்சர்கள் இருக்கிறாங்க. இன்று இன்னும் 1 மணி நேரத்தில் 2 மணி நேரத்துல புதிய அமைச்சரவை வந்து ஏற்கும். அதுல வந்து 26 அமைச்சர்கள் இருப்பாங்க. ஏன்னா விட்டு போன கம்யூனிட்டிக்கெல்லாம் கொடுக்கறது, அப்புறம் ஓபிசிக்கு வந்து முந்தி இருந்ததை விட அதிக இடம் கொடுக்கறது, அப்புறம் முந்தி வந்து சில இடங்கள் வந்து தவிர்க்கப்பட்டிருந்தது, அந்த தவிர்க்கப்பட்ட இடங்களுக்கும் சில பேர் கொடுக்குது. ஆக அதிகாரம் என்று பரவலாக்கப்பட வேண்டும் என்று எப்படி தமிழ்நாடு காலங்காலமா சொல்லி வந்துச்சோ, சமூக ரீதியாகவும் இட ரீதியாகவும் பரவலாக்கப்பட வேண்டும் என்று சொன்ன அந்த செய்தி இப்போது குஜராத்திலும் பிரதிபலிக்கிறது. அதுதான் குஜராத்தினுடைய நிலைமை. இங்க பீகாரை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, பீகார்ல அந்த குஜராத்ல வந்து எஸ்டி கம்யூனிட்டி இருக்கு இல்லையா, அது ஒரே ஒரு அமைச்சர் தான் இருக்கிறாரு. இப்போ நாளை இப்போது இன்று ஏற்கப்படுகிற மந்திரி சபையில 2 அல்லது 3 பேர் வருவாங்க, பழங்குடி மக்கள். இதெல்லாம் வந்து சமூக நீதியினுடைய வளர்ச்சி தான் சொல்லணும். ஆக அது பிஜேபி ஆளுகின்ற மாநிலமாக இருந்தாலும் சரி, வேறு எந்த கட்சி ஆளுகின்ற மாநிலமாக இருந்தாலும் சரி, இந்த நம்முடைய தமிழ்நாடு சொன்ன அந்த சுயமரியாதை இயக்கம் சொன்ன சமூக நீதியானது இன்றைக்கு இந்தியா முழுக்கும் பரவி வருகிறது. அப்படிங்கிறதுக்கு பீகாரும் ஒரு எடுத்துக்காட்டு, நம்முடைய குஜராத்தும் கூட ஒரு எடுத்துக்காட்டாக மாறுகிறது. குஜராத் மாடல் சொல்லி ஒரே சிலரை மட்டும் வந்து அவங்க வந்து தூக்கி விட்டுக்கிட்டு இருந்த அந்த நிலைமையெல்லாம் மாதிரி அதிகாரத்தில் எங்களுக்கு பங்கு வேண்டும் அப்படிங்கிற அந்த குரல் இன்றைக்கு ஒலிக்க ஆரம்பிச்சிருக்குது. அப்புறம் அது உள்கட்சி பூசல், அந்த 10 பேர் வந்து முதலமைச்சருக்கு எதிராக இருந்த அதை வந்து இது டோட்டலா மறைச்சிட்டு, இதுதான் இன்றைய நடக்கக்கூடிய குஜராத். அப்படி குஜராத் அங்கே வச்சிருங்க, அதை விட்டுருவோம். பீகாருக்கு வந்தீங்க அப்படின்னா, பீகார்ல வந்து தேஜஸ்வி யாதவுக்கு வந்து இளைஞர்கள் மத்தியில் ரொம்ப அதிகமான செல்வாக்கு இருக்குது. காங்கிரசினுடைய செல்வாக்கு முந்தி இருந்ததை விட மிக அதிகமாக ஓங்கி இருக்கிறது. அதனால்தான் காங்கிரஸ் திரும்ப திரும்ப அவங்ககிட்ட ஒரு 70 to 80 சீட்டு நாங்கள் போட்டி போடணும் அப்படிங்கிற மாதிரி, அதனால் அவங்க விட்டு கொடுக்க தயாராக இல்லை. நேற்று இரவு கிடைத்த தகவல் படி தேஜஸ்வினுடைய ஆர்ஜேடி கட்சி வந்து 135 இடங்களும், காங்கிரஸ் 61 இடங்களிலும், ஒரு 24-25 இடங்கள்ல வந்து அங்க கம்யூனிஸ்ட் ரொம்ப நல்ல வலுவாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் வந்து எம்எல், சிபிஐ,
சிபிஎம், ம். சிபிஐஎம். சிபிஎம்எல் தான் இதுல வந்து அதிக வலுவான கட்சி. ஒரு 20 சீட்டு, அதாவது இடதுசாரிகள் கொடுக்காங்கன்னா அதுல 12, 13 சீட்டு சிபிஐஎம்எல் தான் போகும். ஓகே. இந்த இதுல கூட கிட்டத்தட்ட ஒரு 25 இடங்கள்ல கூட அவங்க வந்து போட்டியிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுல வந்து பீகார்ல இந்த முறை வந்திருக்கிற செய்தி என்னன்னா, அந்த இன்னொரு பிரசாந்த் கிஷோர், அந்த ம். எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இருக்கா இல்லையா, தேர்தல் கணிப்பாளர், அவரும் வந்து தனியாக ஒரு பார்ட்டி ஆரம்பிச்சு நாம் வந்து இந்த 2 பேரையும் அடிச்சுட்டு மேல வந்துடலாம் அப்படின்னு நினைச்சு அவர் ஒரு கட்சியை ஆரம்பித்து, அந்த கட்சி பேர் என்ன என்ன சுராஜ் பார்ட்டி, ஜன் சுராஜ் ஜன்சுராஜ். பார்ட்டி, ஜன் சுராஜ் பார்ட்டி அப்படின்னு ஒரு பார்ட்டி ஆரம்பிச்சு அவர் வந்து இந்த 2 பேருடைய ஓட் பேங்கையும் வந்து டேமேஜ் பண்றாரு. ம். அதாவது நிதிஷ்குமாரனுடைய ஆட்சி சரியில்லை என்பது ஒரு புறம். ரெண்டாவது, இங்க வந்து தலித் முஸ்லீம்கள் ஓட்டு வந்து அதிகமா, குறிப்பாகவே இவங்களுடைய ஓட் பேங்க், அது ஆர்ஜேடியினுடைய ஓட் பேங்க், காங்கிரஸுடைய ஓட் பேங்க், அதுல ம். அவரு நம்ம நேர்மையா நடந்துக்கிடுறதாகவும் அதிகாரம் பரவலாக்கப்படுறது அதே மாதிரியே பேசி அந்த ம். ஓட்டையும் கூட. ஆனா இதுல வந்து அவர் அதிகமா, இப்போதைக்கு கிடைச்சிருக்க தகவல்படி அதிகமா வந்து என்டிஏனுடைய ஓட் பேங்க் வந்து அவர் அதிகமாகவே பாதிக்க செய்கிறார் அப்படிங்கிறது. காரணம், அவருக்கு இன்னும் தெரிஞ்சு போச்சு என்டிஏ இந்த முறை தோற்க வாய்ப்பு இருக்கிறது என்பதை அவரே கணிச்சிட்டார். ம். அதனால ம். என்ன பண்ணிட்டாருன்னா, அவரு பிரசாந்த் கிஷோர் வந்து போட்டியிடவே இல்லை, இந்த முறை போட்டியிடவே இல்லை. ம். இப்போது அவருடைய எண்ணம் என்னவா இருக்கு அப்படின்னா, நாம் ஒரு கிங் மேக்கரா மாறலாம், அந்த பக்கம் போகலாம் இந்த பக்கம் போகலாம் அப்படிங்கிற அந்த அடுத்த சிந்தனைக்கு நிதிஷ் குமார் கிட்டத்தட்ட. பிளான் பண்றாரா? ஆ? ஆமா, அதுதான் அடுத்த நிதிஷாக அவர் வந்து பிளான் பண்றார். நாம் ஒரு கிங் மேக்கரா மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த வாய்ப்பும் அவருக்கு வந்து கை கொடுமா என்பது ரொம்ப கவலைக்குரிய விஷயம். இதுல என்ன, பிஜேபிக்கு ஆதரவாக, அதாவது எப்படி தமிழ்நாட்டில் கிருஷ்ணசாமி வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு சங்கியாகவே மாறி போனவரோ, அதே மாதிரி ராம்விலாஸ் பாஸ்வானுடைய பையன் சிராக் பாஸ்வான் இருக்காரு, கிட்டத்தட்ட அப்படியே மாறி போனார். ஆனால் ம். அவருக்கான ஓட்டு வந்து அவருடைய கடந்த முறை பல இடங்கள்ல அவர் போட்டி போட்டு ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் வெற்றி பெற முடிஞ்சது. அவருடைய ஓட்டு கிட்டத்தட்ட 7 விழுக்காடு இருக்கு. ம். யாரு, சிராக் பாஸ்வான். அந்த ஓட்டு அப்படியே இருக்குதா இல்ல அவருடைய நடவடிக்கைக்கு பிறகு மாறி இருக்கா அப்படிங்கிறது நம்ம இந்த தேர்தலில் தான் நமக்கு தெரியும். பிஜேபிக்கு ஒரு 24, 25 விழுக்காடு ஓட்டு இருக்குது. அதே மாதிரி காங்கிரஸுக்கு நான் சொன்ன மாதிரி அது குறைஞ்சு 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 ஒரு காலத்துல வந்து 70 விழுக்காடு 80 விழுக்காடுகள் பெற்ற அந்த காங்கிரஸ் வந்து இப்போது ரொம்ப தேய்ந்து 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 ஒரு 12 விழுக்காடு தான் காங்கிரஸினுடைய ஓட்டு அப்படிங்கிற லெவலுக்கு வந்திருக்குது. அதே மாதிரி ஜேடியூக்கு வந்து அவருக்கு ஒரு 20 விழுக்காடு ஓட்டு இருக்குது. ஆக ம். இந்த வாக்கு விவகாரத்தை பார்க்கின்ற பொழுது முதல் இடத்துல வந்து ஆர்ஜேடியும், 2வது இடத்துல வந்து கடந்த முறை இவர்கள் கூட்டணி வைத்து போட்டதுனால பிஜேபிக்கு 25 விழுக்காடும், 3வது இடத்துல வந்து ஜேடியும். இதுல என்ன ஆகுது அப்படின்னா, குறிப்பாகவே இந்த பிஜேபி ஜேடியூல வந்து பிஜேபிக்கு வந்து ஜேடியு காரங்க அத்தனை பேரும் ஓட்டு போடுறாங்க. ஆனால் பிஜேபி காரங்க ஜேடியுக்கு ஓட்டு போடுறது இல்லை. இது ம். கடந்த ம். முறை வாக்குகளை வந்து ஆய்வு பண்ணி பார்க்கும்போது பிஜேபிக்கு ஜேடியுடைய மொத்த வாக்காளர்கள்ல 75 விழுக்காடு பிஜேபிக்கு ஓட்டு போட்டிருக்கிறாங்க. ஓகே. ஆனால் அதையே நாம திருப்பி பார்க்கின்ற பொழுது இங்க ஒரு 50 விழுக்காடு பிஜேபிக்காரன் தான் ஜேடியுக்கு போடுறான். ம். அந்த நிலைமை இப்போது வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. எனவே நிதிஷினுடைய அரசியல் வாழ்க்கை வந்து இதுதான் கடைசி அப்படிங்கிற நிலைமைக்கு தான் வந்திருக்கு அப்படின்னு தான் என்னுடைய கணிப்பு. ரைட். இப்போ இந்த இழுபறி அப்படிங்கிற விஷயம் மக்கள் மத்தியில ஒரு நெகட்டிவ் பெர்ஸ்பெக்டிவ் கிரியேட் பண்ணிடுறதா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அல்ல அதை வந்து தாண்டிடுவான்னு எடுத்துக்கலாமா? எப்படி பாக்குறீங்க? இல்ல, பொதுவாகவே எல்லா எல்லா தேர்தல்கள்லயும் இந்த இழுபறி வந்து கடைசி வரைக்கும் போய்கிட்டு தான் இருக்கும். ஆனால் 2 பேருமே மூத்த தலைவர்கள், அதாவது லாலு பிரசாத் யாதவும் சரி, ராகுல் காந்தி, நம்முடைய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே, இவங்க வந்து இந்த இழுபறியில வந்து இவங்க ஏதாவது பண்ணாங்க அப்படின்னா அது வந்து இந்தியா பிளாக்கே வந்து ஒரு பெரிய சமட்டி அடியா மாறும் அப்படிங்கிறத 2 பேருமே புரிஞ்சிருக்கிறாங்க. அது கிட்டத்தட்ட அது முடிஞ்சு போன, நான் சொன்ன மாதிரி 61 இடங்கள்ல காங்கிரஸ்
போட்டியிடறதுக்கு ஒத்துக்கொண்டதாகவும், அவங்க இன்னும் 55 இருந்து நின்றுட்டு இருக்காங்க. ஆர்ஜேடி 55 இடங்கள் அதிகபட்சம் தர முடியும் அப்படிங்கிறது. அது இன்று அது முடிவுக்கு வந்துடும் தான் நான் நினைக்கிறேன். இதனால் இது எல்லா மாநிலங்களையும் நடக்கக்கூடியதான். கடந்த முறை மகாராஷ்டிராவில் நடக்கலையா? அதாவது எம்வி கூட்டணி சொல்லக்கூடிய அந்த அந்த கூட்டணியும் சரி, எதிராக இருந்த பட்னாவிஸ், ஷிண்டே, அப்புறம் அஜித் பவார் கூட்டணியும் சரி, கடைசி நாள் அதாவது போட்டு அவங்க சில இடங்கள்ல கூட திரும்ப பெறக்கூடிய நிலைமைக்கெல்லாம் கூட வந்தாங்க. இது பொதுவாகவே எல்லா தேர்தல்களையும் எல்லா கட்சிகளும் செய்யக்கூடியதான். அதனால பெரிய மாற்றம் வரும்னு சொல்ல முடியாது. அப்படியே இருந்தா கூட 1-2 தொகுதிகள் தான் அது பாதிப்பு இருக்க முடியும். ஏற்கனவே இவங்க கேண்டிடேட்ஸ் எல்லாம், அதாவது வேட்பாளர்கள்லாம் அறிவிச்சிட்டாங்க 2 பேருமே. அந்த கடைசி சில 5-6 வேட்பாளர்கள் தான் அங்கே கொஞ்சம் மிச்சம் இருக்குது. அதுவும் இன்றுக்குள் சரியாகிடும் நினைக்கிறேன். என்டிஏ எந்த அளவுக்கு இந்த தேர்தலை பற்றி பயப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரே ஒரு உதாரணம் கிட்டத்தட்ட எல்லா மக்களுக்கும் அவங்க மக்கள் வரி பணத்தை வாரி கொடுத்த மாதிரி ஒவ்வொரு பெண்களுக்கு 10,000 ரூபாய் ஒரே ஒரு முறை. நாம் கொடுக்கறது உரிமை தொகை மாதம் மாதம் அவங்களுக்கு ஒரு தொடர்ச்சியாக அதை ஒரு கொள்கையாக எடுத்துக்கொண்டு அறிவிச்சு அவர்களுடைய வாழ்க்கையில ஓரளவுக்கு தன்னம்பிக்கை பெறுவதற்கும் அவர்களுடைய வாழ்க்கையை ஓரளவுக்கு அவர்களுடைய செலவுகளை கவனித்துக் கொள்வதற்காக மகளிருக்கு தமிழ்நாடு வழங்கக்கூடிய அந்த உரிமை தொகை, அதுக்கு பிறகு மகாராஷ்டிராவும் அந்த மாதிரி ஒரு கொள்கையை கொண்டு அறிவிச்சாங்க. அதன் மூலம் அவங்களுக்கு ஒரு பெருத்த பலன் ஏற்பட்டுச்சு. அதையெல்லாம் பார்த்தபோது பீகார்ல என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒவ்வொரு பெண்களுக்கும் கிட்டத்தட்ட 1,20,00,000 பெண்களுக்கு 10,000 ரூபாய் ஏற்கனவே கொடுத்துட்டாங்க. அது அவங்களுக்கு ஒரு ரொம்ப பெரிய நம்பிக்கையை தரக்கூடிய நிலையில இருக்குது. 10,000 ரூபாய் கொடுத்தாங்கன்னா கிட்டத்தட்ட 1,20,00,000 பெண்கள் அப்படின்னா, அவர்கள் வீட்டுல ஒரு பெண்களுக்கு இன்னொரு ஓட்டு 2 ஓட்டுன்னு பார்த்தா கூட 2 கோடி ஓட்டு அவங்களுக்கு கன்ஃபார்மா இருக்குமோ அப்படிங்கிற அவங்களுடைய கணக்கு. இன்னும் ஒண்ணு என்னன்னா, 35% ரிசர்வேஷன் அது போலீஸ் ரெக்ரூட்மெண்ட்ல 35% பெண்களுக்கு அப்படின்னு இன்னொன்னு அறிவிச்சிருக்கிறாங்க. அதாவது எல்லாமே பெண்கள் சார்ந்தே அவர்கள் எப்படி மகாராஷ்டிராவில் அது அவங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை, அதாவது நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு சட்டமன்ற தேர்தலுக்கு இடைப்பட்ட காலத்தில் அவங்க பண்ண இது இருக்கு இல்லையா, அதே ஃபார்முலாவை பீகார்லயும் பண்றாங்க. பெண்களுக்கு, அதாவது பெண்களுக்கு ஒரே ஒரு முறை 10,000 அவ்வளவுதான். அதை வச்சு அவங்க என்ன தொழில் பண்ணுவாங்க நமக்கு தெரியல. அது கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் தொழிலாளர்கள் வேலை இல்லாதவங்களுக்கு எல்லாத்துக்கும் 5,000 ரூபாய். அப்புறம் தமிழ்நாட்டை இப்போ ஒரு காலத்தில் ரொம்ப எல்லாரும் கேள்வி பண்ணாங்க, எலக்ட்ரிசிட்டி எல்லாம் ஃப்ரீயா கொடுக்கலாமா அப்படின்னு. தமிழ்நாடு இது வரைக்கும் 100 யூனிட்டுக்கு இப்போ கொடுத்துட்டு இருக்கு. பீகார்ல இப்ப என்டிஏ, அதாவது மோடி அறிவிச்சிருக்காரு 125 யூனிட் ஃப்ரீயா கொடுப்போம் அப்படின்னு. ஆக இதெல்லாம் தேர்தலுக்கு முந்தைய அறிவிப்புகள். இதை தாண்டி ஒரு 62,000 கோடிக்கு பீகாருக்கு மட்டுமே பல ப்ரொஜெக்ட். இது எல்லாம் சேர்ந்து தனக்கு வெற்றியை ஈட்டி தரும் அப்படிங்கிறது என்ன, இது அத்தனையும் சேர்ந்து பிஜேபிக்கு சில இடங்களை எக்ஸ்ட்ரா தரும்ங்கிறது அது உண்மை. அதுல ஒன்றும் ஏன்னா அதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் முழு வெற்றியை பெறுவதற்கான வாய்ப்பு மிக மிக குறைவு அப்படிங்கிறதா நினைக்கிறேன். இதுதான் கள நிலவரமாக இருக்கிறது. பெண்கள் ஓட்ட டார்கெட் பண்றாங்கன்னு சொல்றீங்க. ஆனா அதே சமயம் எஸ்ஐஆர்ல பெண்கள் ஓட்டையும் முஸ்லீம்கள் ஓட்டையும் அதிகமா நீக்கி இருக்கிறாங்க அப்படிங்கிறது பெரிய குற்றச்சாட்டா இருக்குது. அது எந்த வகையில் தாக்கத்தை ஏற்படுத்துன்னு நினைக்கிறீங்க? அதுதான், பெண்கள் முஸ்லீம்கள் கிட்டத்தட்ட 20 விழுக்காடு முஸ்லீம்கள் இருக்கிறாங்க அங்க. முஸ்லீம்கள் அப்புறம் தலித்கள் இவங்கெல்லாம் சேர்த்தாச்சுன்னா 35 விழுக்காடு ஆகுது. இந்த 2 பேரும் சேர்த்தாலேயே கிட்டத்தட்ட 35 விழுக்காடு ஆகுது. இதுல குறிப்பாக முஸ்லிம்கள் அந்த அதிகமான பெண்கள் அவங்களுக்கு வைக்கலாம். எந்த பெண்கள் சொல்ற மொழிய அது இந்து பெண்களா இஸ்லாமிய பெண்களா அப்படிங்கிற விவரம் நமக்கு தெரியாது. அதிகமாக கிட்டத்தட்ட இஸ்லாமிய பெண்களா கூட இருக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா. அதனுடைய தகவல் முழுமையா தெரியாம நாம் அதை பற்றி சொல்ல முடியாது. ஆனா பொதுவாகவே பெண்களை நோக்கித்தான் இவர்களுடைய நகர்வுகள் இருந்திருக்கிறதுங்கிறது அது நமக்கு தெளிவாகவே தெரியும். நீங்க ஓபிசி சார்ந்து அந்த விஷயம் சார்ந்து சொன்னீங்க. ஆனா இன்னொரு பக்கம் பார்க்கும்போது அங்க புதியவர்கள், அதாவது வேற கட்சியில இருந்து இணைஞ்சவர்களுக்கு இடம் கொடுக்கப்படும் அப்படிங்கிற விஷயத்த முன்மொழியறத பார்க்க முடியுது.
அது அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து எந்த மாதிரி பர்ஸ்பெக்டிவ் கொடுக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, அதாவது இந்த பிஜேபி உள்ளவே வந்து அந்த அதிருப்தி அமைச்சர்கள்னு ஒரு 10-12 பேர் சொன்னாங்க இல்லையா, ம், அவர்களுக்கு பதிலாக கொஞ்சம் இளைஞர்களை உள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிற அந்த சிந்தனை அங்க கொஞ்சம் ஓடிக்கிட்டு இருக்குது. ம், ஸோ அதன் மூலம் என்ன, குஜராத் வந்து 2027 தேர்தலுக்கு போகும். அப்புறம் வந்து உள்ளாட்சி தேர்தல் வேற வருது. இவைகளை கணக்கில் கொண்டு அதுல எப்படியாவது நாம் வந்து வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக அது செய்யறாங்க. குறிப்பாக வந்து ஆம் ஆத்மி கட்சி இருக்குது இல்லையா, அது சௌராஷ்டிரா பகுதியில் கொஞ்சம் ஓரளவுக்கு இவர்களுக்கு நெருக்கடி கொடுக்க ஆரம்பிச்சிட்டு. ம், குஜராத்தில் வந்து எங்களை அசைக்க முடியாது அப்படிங்கிற நிலைமையில இருந்த பிஜேபி வந்து இப்போ கொஞ்சம் பயப்பட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. காங்கிரஸும் சரி ஓரளவுக்கு வளர்ந்துருக்குது. ஆம் ஆத்மி ஒரு குறிப்பிட்ட சில பகுதிகள், அதாவது மேற்கு குஜராத் பகுதிகள் ம். எல்லாம் ஆம் ஆத்மி ஓரளவுக்கு வளர்ச்சி பெற்றிருக்கிறது. அந்த ஓகே. வளர்ச்சியை தடுப்பதற்கு அங்கெல்லாம் இருக்கிறது வந்து அதிகமாக இளைஞர்கள் தான் இருக்கிறாங்க, முதியோர்கள் கிடையாது. ம், அவர்களை வந்து அந்த எக்ஸோடஸை வந்து தடுக்கணும், அந்த இங்கிருந்து இளைஞர்கள் அந்த பக்கம் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இப்போ ஒரு சில இளைஞர்களுக்கு கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. இன்னும் சில மணி நேரங்கள்ல அது நமக்கு தெரிய வந்துடும் நினைக்கிறேன். இப்போ ஒரு பக்கம் ஆம் ஆத்மி வளர்ந்துட்டு வரதா சொல்றீங்க, இன்னொரு பக்கம் காங்கிரஸ் வளர்ந்துட்டு வருது அப்படிங்கறத சொல்றீங்க. இவங்க ரெண்டு பேரும் சேரும் போது இப்போ உள்ளாட்சி தேர்தல் வருது அப்படிங்கிற போது அவங்க வந்து ஆம் ஆத்மி பார்த்து கொஞ்சம் பயப்படுறாங்க அப்படிங்கறத செய்தியில குறிப்பிடுறாங்க. அவங்க ரெண்டு பேரும் சேரும் போது அது வந்து என்ன மாதிரியான ஒரு விஷயத்த குறிப்பிடும்? இல்ல நாங்க வந்து தனியா தான் போட்டி போட அப்படிங்கிற விஷயத்துல ஆம் ஆத்மி உறுதியா இருப்பாங்க பாக்குறீங்களா? ஆமா, உள்ளாட்சி தேர்தலில் பொதுவாகவே எல்லா கட்சிகளுமே அவங்கவுங்க பலத்தை பார்க்கறதுக்கு, ஏன்னா உள்ளாட்சி தேர்தலில் வந்து தொகுதி சீரமைப்பு, தொகுதி வரையறை வந்து ரொம்ப சுருக்கமானது. அவர்கள் ம், எந்தெந்த பகுதியில் வந்து வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத வந்து அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதாவது நாடாளுமன்ற தேர்தல் மாதிரியோ அல்லது சட்டமன்ற தேர்தல் மாதிரியோ ஒரு விரிந்த இதழ் அல்ல. பொதுவாகவே எல்லா கட்சிகளும் தனித்தனியே தான் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன் இப்போ நம்முடைய அடுத்த மாதம் வரக்கூடிய மும்பை மாநகராட்சி தேர்தலும் சரி, பிற உள்ளாட்சி தேர்தலும் சரி, இப்போ எப்படி எப்படி 3 கட்சிகள் இணைஞ்சிருக்கிறாங்க இல்லையா, ம். அதாவது காங்கிரஸ், உத்தவ் தாக்கரே, அப்புறம் பவார், அ, இவங்க கூட இணைஞ்சி பண்ணுவாங்களா அப்படிங்கிறது ஐயத்துக்குரியது தான். ஏன்னா ஓகே. உத்தவ் தாக்கரேவோட வந்து ராஜ் தாக்கரே வந்து இணைஞ்சிருக்கிறாரு இப்போ புதுசா. ம், ஆக ம், ராஜ் தாக்கரேவும் காங்கிரஸும் ஒன்றா வந்து பயணிக்குமா அப்படிங்கிறதெல்லாம் கேள்விக்குறி. எனவே உள்ளாட்சி தேர்தலை பொறுத்தவரையில் இந்த பெரிய அளவில் இருக்கிற அந்த இந்தியா கூட்டணியோ அல்லது மாநில அளவில் இருக்கிற கூட்டணிகளோ அது அப்படியே இருக்கும் நம்ம சொல்ல முடியாது. குஜராத்லயும் அதே மாதிரி தான், ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் இணைந்து உள்ளாட்சி தேர்தலை சந்திக்கப்படுறது வந்து கடினம். ஏன்னா ஆம் ஆத்மி வந்து டெல்லி தேர்தலையே வந்து அவங்க விட்டு கொடுக்கல, பஞ்சாப்ல விட்டு கொடுக்கல, பல இடங்கள்ல நம்ம ஆம் ஆத்மியினுடைய செயல்பாடுகள் நம்ம பார்த்துருக்கோம். அவங்களுக்கு அவங்களுடைய தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கிறது. ம். அதனால இணைந்து பண்ணாச்சுன்னா அது வந்து பிஜேபிக்கு கொஞ்சம் சவாலாகத்தான் அமையும் குஜராத்தை பொறுத்தவரை. ஏன்னா குஜராத்தில் இருக்கிற மக்கள் பொதுவாகவே சாதாரண மக்கள்கிட்ட பேசும்போது பிஜேபிக்கு எதிரான ஒரு மனநிலை தான் தெரிகிறது. ஆனால் வாக்கு, ஓட்டு, அப்புறம் தேர்தல்னு வரும்போது அவங்களுக்கு வெற்றி கிடைக்குது. அது எப்படின்னு தெரியல அப்படின்னு அங்குள்ள மக்களே, பெரும்பாலான மக்கள் கடந்த தேர்தலையும் சொன்னாங்க. தற்போது இப்போ நான் கடந்த வாரம் தான் நான் அகமதாபாத் போயிட்டு வந்தேன். அப்போதும் அதே மாதிரி தான் சொல்றாங்க. ஆனால் ஓகே. தேர்தல் வரும்போது அவங்க வெற்றி பெறுறாங்க, அது எப்படின்னு தெரியல. பொதுமக்கள்கிட்ட வந்து அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஆதரவான ஒரு மனநிலை தென்படலைங்கிறது தான் என்னுடைய நேரடி பார்வையில் நான் எனக்கு கிடைத்த செய்தி. அப்ப அங்கேயும் ஒரு தொகுதியில வந்துட்டு சர்வே பண்ண வேண்டிய அவசியம் இருக்கா, காங்கிரஸ் பண்ண மாதிரி அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. கண்டிப்பா அதை 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 செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உடனே காங்கிரஸ் அதை செஞ்சுக்கிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. காங்கிரஸ் அதை செஞ்சுக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஒருவேளை குஜராத்ல இருந்தே அந்த எடுத்துக்காட்டு வந்ததுன்னா அதை எப்படி தேர்தல் ஆணையம் எதிர்கொள்ள போகுது அப்படிங்கிறது நம்ம பொறுத்திருந்தான் பார்க்கணும். ஓகே சார். நிறைய விஷயங்கள் பகிர்ந்தீங்க சார், மிக்க நன்றி. நான்